ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு குரு பகவானின் அதிசார பெயர்ச்சி பலன்கள். அதாவது இப்போ குரு பகவான் மிதுன மனையில் இருக்கார். அந்த மிதுன மனையிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அன்று அந்த குரு பகவான் அதிசாரமாக கடகமனைக்கு பெயர்ச்சியாகிறார். அங்கே அந்த கடகமனை என்பது குரு பகவானுடைய உச்ச வீடு. அப்போ 12 வருடங்களுக்கு அப்புறம் குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகத்துக்கு வந்து அமரப்போகிறார். ஸோ இது ஒரு 48 நாட்கள், அதாவது 4/12/2025 வரை தான் கடகமனையில் இருக்க போறார். ஸோ இது ஒரு அதிசாரமாக இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறது. உண்மையான குரு பயிற்சி அடுத்த வருடம் ஜூன் மாதம் நிகழ இருக்கிறது. ஸோ இந்த 48 நாட்கள் இந்த கடகத்தில், அதாவது பொதுவாகவே குரு வந்து ஒரு நல்லவர் அல்லவா, ஒரு இயற்கை சுபகிரகர். அப்போ அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு அமர்ந்து கொண்டு இந்த 48 நாட்கள் பல நன்மைகளை கொடுக்க போகிறார். ஸோ என்னென்ன கொடுக்க போகிறார் என்பதை இந்த 12 ராசிகளுக்கும் தனித்தனியே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, அதிசார குரு பெயர்ச்சி 48 நாட்கள் 18/10/2025 4/12/2025 வரை மிதுனத்தில் இருந்து வந்த அந்த குரு பகவான் அதிசாரமாக கடகமனையில் போய் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோடு தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார். இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னா, 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதி, கூட்டாளி ஸ்தானத்தின் அதிபதி மற்றும் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த குரு பகவான். அந்த குரு பகவான் இப்போ உங்க ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து பலன்களை கொடுக்க போகிறார். அப்போ குரு உச்ச பலம் 12 வருடங்களுக்கு பிறகு உச்ச பலத்தை அடைகிறது. அந்த உச்ச பலம் அடையும் போது என்ன ஆகும்னா, 7ஆம் அதிபதி அல்லவா, திருமணஸ்தானத்தின் அதிபதி அல்லவா, நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படுத்தும். யாருக்கெல்லாம் திருமணம் தடைபட்டு கொண்டிருந்ததோ, கடந்த 2-3 மாதங்களாகவோ அல்லது 1 வருடம் 2 வருடங்களாகவோ தடைபட்டு கொண்டு இருந்த இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு திருமணம் டக்குன்னு ஜாமுன்னு நடக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். உங்க மனதுக்கு பிடித்த வரன்கள், அதாவது உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி வரன் அமையக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உண்டு. அப்போ குடும்பஸ்தானத்தில் குரு அமர்கிறார். அப்போ குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கப்படுகிறது இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு. ஏன்னா ஒரு சுப கிரகர், ஒரு பெரிய மனிதர்களுக்கு சொந்தக்காரர், கடவுளினுடைய அனுகிரகத்தை பெற்ற குரு பகவான் உங்க குடும்பஸ்தானத்தில் வந்து அமரும் போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். அப்ப ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அல்லது குடும்பத்தில் ஏதாவது வாக்குவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஏதோ பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் சுமூகமாக தீர்க்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் நிச்சயமாக மிதுனத்துக்கு ஏற்படுத்தும். தனக்காரக கிரகம் குரு அண்ணாலே தனம்தான் முதல் வரும். சுப காரியங்கள், அடுத்து தனம், பொருளாதாரம். அப்போ பொருளாதார ஸ்தானத்தில் தனக்காரக கிரகம் வந்து அமரும் போது பொருளாதாரம் அப்படியே உங்களுக்கு தூக்கிவிடும். இது வரைக்கும் ஒரு லாபமே கிடைக்கல, நான் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் எதிலையும் இப்போ தனத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மைகள், அதற்குண்டான ஸ்ட்ராட்டஜி பிளான்கள், திறம்பட செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். உங்கள் பேச்சு அழகாக இருக்க போகுது, அற்புதமாக இருக்க போகுது, உங்கள் வாக்கு பலிதம் எடுக்க போகிறது. உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் எல்லாம் இப்போ இந்த காலகட்டம் உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். பேச்சின் மூலமாக பிழைக்கக்கூடிய அத்தனை மிதுனத்துக்கும் சூப்பர் பீரியட் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது தன்னுடைய அறிவையும் புத்தியையும் வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள், கூடுதல் வருமானம், தன லாபத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு காலகட்டமாக அமையும். பணம் எங்கேயோ சிக்கிட்டு இருக்கு, கொடுத்த பணம் திரும்பி வரல,
ஸோ இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களவா, அவர்களுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அதிசார குரு பயிற்சி நிச்சயமாக மிதுனத்துக்கு நன்மை பயக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய மிதுன ராசி என்பவர்கள் இப்போ கூட்டு தொழில் செய்யணுங்கிற எண்ணங்களை உருவாக்கும். கணவன் அல்லது மனைவி சார்ந்த விஷயத்தில் ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும், இதுவரைக்கும் வேலை செஞ்சது போதும், இனி ஏதாவது சொந்தமாக சுயமாக நாம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், அல்லது செட்டில் ஆகலை, ஒரு வேலையில் செட்டில் ஆகலை அப்படிங்கிறவங்கெல்லாம் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள், கணவன் அல்லது மனைவியினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மை பயக்கும். இதுவரை கிடைக்காம இருந்தால் இப்போ கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். அதாவது கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதுனத்துக்கு அமையும். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, குரு பகவான் தன்னுடைய 10ஆம் வீட்டை, தன்னுடைய வீட்டையே பார்க்கிறார். தனது பாக்கிய பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ தொழிலில் நிறைய பேருக்கு ஒரு இடைஞ்சல் இருக்கு. 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ ஒரு வலி வேதனை இருக்குல்லவா, அப்போ தொழிலில் ஒரு வலி வேதனை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள், எனக்கு நல்ல தொழில் செய்கிறேன் ஆனால் வருமானம் கிடைக்கல, அல்லது நல்ல வருமானம் கிடைச்சாலும் அந்த வருமானம் ஏதாவது ஒரு செலவுக்கே செய்து கொண்டிருக்கிறது, போட்ட முதலீடு எடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த மிதுனத்துக்கெல்லாம் இப்போ சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா குரு உச்ச பலத்தோட 10ஆம் இடத்தை பார்க்குறார். தொழிலில் அபிவிருத்தி கொடுக்க போகிறது, தொழிலில் என்ட்ரியாக போகிறீங்க, நல்ல நல்ல தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறார்கள், நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் உள்ள புகுத்த பார்ப்பீங்க. ஏன் நடக்கலை, எதனால் நடக்கலை அப்படின்னு கேள்வி கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டத்தை தீட்டக்கூடிய அமைப்புகள், கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்புகள், வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் வரும். அதெல்லாம் கெட்டியாக பிடித்து கொள்வது மிதுனத்துக்கு சூப்பர். நிறைய பேர் மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் செட் ஆகலை சார், வேலையில் பயங்கர அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷனோடவே இருக்குது சார், நிறைய தொல்லைகள் இருக்குது சார், பேசாமல் வேலை மாறிடலாமாங்கிற எண்ணம் நிறைய மிதுனத்துக்கு ஏற்படுத்தும். அப்போ அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு. நிறைய பேர் சேஞ்சஸ் பண்ணலாம். அப்படி அடுத்த நிலை ப்ரமோஷன் வரணும், வர வேண்டிய காலகட்டம், ப்ரமோஷன் கிடைச்சிரும், டக்குன்னு கிடைக்கும். ஒரு சிலருக்கு திடீர்னு உயர் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள், தான் என்ன படித்திருக்கிறோமோ அந்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள். நிறைய பேர் ஏதோ ஒன்று படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலை இருந்திருப்பீங்களா, இப்போ சேஞ்சஸ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு பிடித்த வேலை சேஞ்சஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டம். கடன் வாங்குவீங்க, தொழில் அபிவிருத்தி பண்ணணும்னா கடன் வாங்கணும்ல, அந்த கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மிதுனத்துக்கு ஏற்படுத்தும். ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறார், விருத்திப்படுத்துகிறார். கடனை வாங்குவீங்க, கடனை அடைப்பீங்க. கடன் என்கின்ற அமைப்பு கண்டிப்பாக மிதுனத்துக்கு ஏற்படுத்தும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு செல்வீர்கள், அல்லது ஒரு சிலர் கடனை வாங்கி அதை டெவலப் பண்ணணும். அப்போ கடன் என்கின்ற அமைப்பு இந்த மிதுனத்துக்கு கண்டிப்பாக உண்டு. சார் எதிர்ப்பு பகை உண்டா, அதை சமாளிப்பேனா? நிச்சயமாக எதிர்ப்பையும் பகையும் சந்தித்தே தீரணும். அந்த எதிர்ப்பு பகையை வைத்து கொண்டு தான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் முன்னேற போகிறீங்க. நமக்கு ஒரு போட்டியாளர் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு, போட்டியாளர்களும் உண்டு. அந்த போட்டியாளர்களை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும். விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு ஜொலிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையப் போகிறது. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, எக்ஸாம் எழுதுறீங்க, ஜெயிப்பீங்க. ஒரு அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பேங்கிங் செக்டர், ரயில்வே, ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் எழுதக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும். அதிகார பதவிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், நான் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற தன்மை நிறைய மிதுனத்துக்கும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். ஹெல்த் ரீதியான தொந்தரவு நிறைய பேருக்கு இருந்ததல்லவா, அதெல்லாம் சரி செய்யப்படும். ஹெல்த் ரீதியாக
நார்மலாகவே ஏதாவது ஒரு ட்ரபிள் இருக்குது அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள் ஆழ் மனதில் தோன்றிக் கொண்டிருந்தால் கண்டிப்பாக ஒரு செக்கப் பண்ணுவீங்க. ஒரு மாஸ்டர் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்ல, அதெல்லாம் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். உச்சம் பலம் பெற்ற அந்த குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 8ஆம் இடம் என்பது என்ன? வலிவேதனை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த 8ஆம் இடம். அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும். ஷேர் மார்க்கெட், லாட்டரி, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வலியை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இவ்வழி நிவாரணமாக மாறும். ஒரு கேஸ் இருக்கு, செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதிலிருந்து விடுதலை பெற வேண்டிய அம்சம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திவிடும். 8ஆம் இடம் என்பது தன் ஊரை விட்டு வெளியே, நிறைய மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய ஊரை விட்டு வெளியே நகருதல் வேலைக்காக, அதர் ஸ்டேட்டுக்கு போகலாம், அதர் டிஸ்ட்ரிக்ட் போகலாம், அல்லது வெளிநாட்டுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வரும். அதை கெட்டியாக பிடிச்சுக்குங்க. ஸோ வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசங்கள் சென்று வரக்கூடிய அமைப்புகள் உருவாக்கும். அப்போது பிரமிக்க வைக்கக்கூடிய, வியந்து பார்க்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விவசாயத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் புதிய அணுகுமுறைகளை பின்பற்றுவது, இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். ஸோ இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு ஒரு ஸ்டெப் அப்படியே மேலே போகக்கூடிய, உயர்வை தரக்கூடிய, மனதில் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நான் சொன்னது ஒரு பொதுவான பலன்கள். குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த தன்மையில் இருக்கார்? ஆட்சி பலத்தோடு இருக்காரா, இல்லை உச்ச பலத்தோடு இருக்காரா, இல்லை மூல திரிகோண பலம் பெற்றிருக்காரா, திக்பலத்துடன் வலிமையாக இருக்காரா? ஸோ இந்த மாதிரி பலங்கள் பெற்று இருக்கிறாரா, அல்லது பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா, இல்லை சுப கிரகங்களின் தொடர்பில் இருக்கா, 6, 8, 12ஆம் அதிபதிகளினுடைய கனெக்டிவிட்டியில் இருக்கா என்பதை பொறுத்து நிச்சயமாக அதனுடைய பலன் மாறும். இப்போ உங்கள் கரண்ட்டில் குரு தசை அல்லது குரு புத்தி நடக்குதா, ஸோ இதை பொறுத்து அதனுடைய இம்பேக்ட் மாறுங்கிறதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, என்ன டிகிரியில் இருக்கா, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு, எப்போ சார் நமக்கு திருமணம் நடக்கும்? குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.